சுமன், இப்போ ஒருத்தருக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்ப அந்த அப்பா அவரோட 2 பசங்களுக்கு மட்டும் அவரோட பூர்வீக சொத்து பசங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. அந்த பொண்ணுக்கு எந்த சொத்துமே பிரிச்சு கொடுக்கல. இப்ப அந்த பொண்ணால அந்த சொத்துல ரைட் கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. ரைட்ஸ் கிளைம் பண்ணலாம். இது சம்பந்தமா டீல் பண்ற ஆக்ட் ஹிந்து சக்சஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த ஆக்ட் 1956ல சென்ட்ரல் லெஜிஸ்லேஷனா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. ஆனா அப்ப அந்த ஆக்ட்ல பெண்களுக்கான சொத்துரிமை எதுவுமே குறிப்பிடப்படல. அதுக்கப்புறம் 1989ல தமிழ்நாடு ஸ்டேட் அமெண்ட்மெண்டா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்னன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கு மாதிரியே அப்பாவோட பூர்வீக சொத்துல சம பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா சில கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. என்னன்னா 25 மார்ச் 1989க்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்க கூடாது. செகண்ட், மார்ச் 25, 1989க்கு முன்னாடி அந்த பொண்ணோட அப்பா அவரோட பூர்வீக சொத்தை வித்திருக்கவோ இல்ல அவரோட மகன்களுக்கு பிரிச்சு கொடுத்திருக்கவோ செஞ்சிருக்க கூடாது. இதுவே மார்ச் 25, 1989க்கு அப்புறம் பெண்களுக்கு சம பங்கு சொத்து கொடுக்காம அவரோட மகன்களுக்கு மட்டும் சொத்து கொடுத்தா அது இன்வேலிட். அந்த உமனால ரைட்ஸ் கிளைம் பண்ண முடியும். தேங்க்யூ.